உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜெயவராகி. சனி பெயர்ச்சி நடந்து சனி தரும் யோகங்கள் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் இந்த சனி பகவானுடைய கருணை இருக்க போது. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான சனி பெயர்ச்சின்னு சொன்னேன். அதாவது முக்கியமான அதுக்கு என்ன மீனிங்னா ரொம்ப கடுமையான அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி நடக்குது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு வார் ஆரம்பிச்சிருக்கு. பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கு. உலகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கே பூமிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இப்போ புதுசா இஸ்ரேல் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஈரானோட நிற்காம அந்த யுஏஇ எமிரேட்ஸ் கண்ட்ரிக்கு பூரா அது பரவி இருக்கு. எல்லாரும் பக்கத்து சும்மா இருக்கிறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதனால தான் நான் சொன்னேன் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். நிச்சயமா பல மாற்றங்கள் நிகழும், யுத்தங்கள் நடக்கும். அப்ப இது பிரபஞ்சத்துக்கு பூமிக்கு இப்படி இருக்குன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? இதுல இந்த யுத்தத்தால சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு தீமை. அதில் மாட்டிக்கிறவங்க இருப்பாங்க, உயிரிழக்கிறவங்க இருப்பாங்க, பொருளாதார நிலையில சீர்குலையக்கூடியவங்க இருப்பாங்க. இதுல நீங்க உள்ள பூந்து யோகத்தை அழிந்து வர முடியுமா? அது யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரையில ராசின்னு சொல்லிட்டாலே சந்திரன் உச்சம்னு அர்த்தம். யாரெல்லாம் ரிஷபராசியா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் சந்திரன் உச்சமடைந்து இருக்கிறார்னு அர்த்தம். இதுல என்ன பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி சந்திர யோகம் ஒண்ணு உண்டு. சனியும் சந்திரனும் சேர்ந்துட்டா பார்வையும் பார்த்து விட்டால் அது புனர்ப்பு தோஷம், அது ரொம்ப லேட்டாகும், கால தாமதமாகும்னு சொல்லுவாங்க. அது இந்த ரிஷபராசிக்கு பொருந்தும். எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பில்டராக இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரு கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பெரிய நெட்வொர்க் இருக்கும், பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தெரியும். ஆனா ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும். நல்ல முறையில நீங்க வின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். காரணம் என்னன்னா அதுதான் அந்த சனி சந்திரன் டிலேக்கான காரணம். ஆனா பாருங்க, இந்த முறை குரு பகவான் சனியை பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு பிசினஸ்லாம் நல்லா இருக்க போகுது. குறிப்பா இந்த ஜூஸ் ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க, வாட்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அது மேங்கோ ஜூஸா இருக்கலாம், அது போல ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, சீசன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இல்லையா? இது என்ன சீசனு? அதனால சீசன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல நீர் சார்ந்த பிசினஸ் பண்ண டாஸ்மார்க்கா இருக்கலாம், அப்புறம் பார் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல வாட்டர் கம்பெனி சொல்லிட்டேன், ஆயில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயில்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இதுல மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, இல்ல பொதுவா இந்த நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், கான்ட்ராக்ட் பிசினஸ் நிறைய ரிஷபராசில நம்ம பார்க்கிறோம். கனிம வளங்கள் கான்ட்ராக்ட் பிசினஸ் செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அதாவது 800 கோடி, 1000 கோடி, 5000 கோடி, இதெல்லாம் ரொம்ப 5000 கோடி வச்சிருப்பாங்க. ஒரு சமயத்துல திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் அவங்க கையில இல்லாம போயிடும். ஒரு எப்படியும் ஒரு 5000 கோடினா எவ்வளவு ஆச்சுங்க? எண்ணி கூட பார்க்க முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருப்பான். திடீர்னு ஒரு சட்ட சிக்கல் வரும், 50,000 ரூபாய் கையில இருக்காது, அலைஞ்சு திரிஞ்சிருவாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு அது சரியாகும், உள்ள இருந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்ப ரிஷப ராசிக்கு நல்ல பெரிய பெரிய யோகங்கள் இருக்கு, பெரிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த சனியுடைய பார்வையினால் அந்த யோகங்கள் எல்லாம் மந்த நிலையில், கிணத்துல கட்டி கல்ல உள்ள போட்ட கதையா, கல்ல கட்டி கிணத்துல போட்ட கதையா. ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய பெரிய யோகங்கள் இருந்து கூட அனுபவிக்க முடியாம அவங்க தவிக்கிறாங்க. மெயினா அந்த டைஜஷன் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அந்த ஏப்பம் விடாம தவிக்கிறது இருக்கே, அது பிரசவ வலிக்கு சமமானது. நெஞ்சு எரிச்சலா இருக்கிறது, மோஷன் பிரச்சனை வருது, மூலம் சம்பந்தப்பட்ட ஹீட் பாடி,
ஆப்ரேஷன்ஸு, உடல் வெப்பத்தால் வரக்கூடிய ஹீட்டால வரக்கூடிய ஆப்ரேஷன்ஸு, இதெல்லாம் இந்த சனியுடைய காரணம் தான். அப்ப இந்த சனி சந்திரனுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாசத்திலேயே, இந்த மார்ச் மாசத்திலேயேவும் நிச்சயமா ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அரச வேம்பு, இல்ல அரச மர பிள்ளையாறு, இல்ல அரச மர நாகம், இந்த தேவதைகளுக்கு உங்க கையால ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமா இந்த சனி சந்திர தோஷம் வந்து அங்க நிவர்த்தி ஆகும். அப்போ நிறைய உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாக்கா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். உங்க தடைகள் எல்லாம் உடையும். மெயினா ஒரு போடும் ரிஷபராசி ஃபோன் பண்ணாங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க, பாதிலே நிக்குது, ஒரு ப்ராஜெக்ட் பாதிலே நிக்குது, ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட பாதிலே நிக்குது, அந்த பாதியிலே நிக்குது அப்படிங்கிற ட்ரபுள் அங்க வராது. அப்ப நிச்சயமா ரிஷபராசி என்பர்களை இதை செய்து பாருங்கள். இந்த சனிச்சந்திரன் புனர்பதோஷம், நீங்க பெரிய பலசாலியாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும் உங்களையும் ஒரு நிமிஷம் கட்டி போட்டுடுவார் அந்த சாமி. இதை தெரியாம நிறைய பேர் நிறைய இடத்துல பணகாசை கொடுத்துட்டு சிக்கல்ல போய் மாட்டின்னு இருப்பாங்க. இதெல்லாம் வெளியில வர்றதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில நீங்க போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வெளியில வர முடியாத ஒரு தப்புல செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்க பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் என்ன தசாபுத்தி இருக்கு, எந்த அளவுக்கு இது சீக்கிரம் முடியும், அதை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ரகசியங்கள்லாம் நம்ம எடுக்க முடியும். சரியா? ரிஷபத்துக்கு நல்ல யோகமான காலம் ரிஷபராசி என்பது.